வணக்கம் வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய் சார். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீநீட் எக்ஸாம் திரும்ப வந்ததுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மென்டலி டிஸ்டர்ப் ஆகிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன, இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது? ஏன்னா அவங்க சப்ஜெக்ட் ஏற்கனவே நல்லா படிச்சிருந்தாலும் சப்ஜெக்டில் ரொம்ப கிளியராக ஆல்ரெடி இப்போ லாஸ்ட்டாக இந்த நீட் எக்ஸாம் நல்லாவே எழுதியிருக்கிறாங்க, சப்ஜெக்ட் நல்லா படிச்சிருந்தாங்க, ஈவன் மார்க்குமே நல்லா வரும் எதிர்பார்த்துருந்தாங்க, எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது வந்திருக்கும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருந்தது. பட் இப்போ திரும்ப ரீநீட் வந்ததுனால இப்போ என்ன பிரச்சனையாக இருக்குன்னா, படித்து ஏற்கனவே அந்த கான்செப்ட் மறந்து போன மாதிரி இருக்குது, எல்லாமே கொஞ்சம் மாதிரி ட்ரையாக இருக்குது, சேச்சுரேட் ஆன மாதிரி இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக படிக்கிற மாதிரி சில நேரத்தில் ஃபீல் இருக்குது, ரொம்ப நேரம் ஃபோக்கஸ் பண்ண முறையில், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இதுக்கான காரணங்கள் என்ன, இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் பெருசாக நான் உங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் அது இதெல்லாம் நான் இது கொடுக்க போகிறதில்ல. ரியாலிட்டி, அதுக்கான ரீசன் என்ன, அதை எப்படி ஓவர் கம் பண்ணி அதிலிருந்து நம்ம ரீநீட்டை பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஐடியா தான் நாங்கள் கொடுக்க போகிறேன். ரைட்? எஸ், வாங்க போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற சில முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஜென்ரலாக இப்போ சில நேரத்தில் நம்ம வந்து படிக்கணும்னு நினச்சி ரொம்ப நேரம் எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு 7 hours படிக்கணும்னு பிளான் பண்ணுவோம். பட் ஆனால் ஒரு 2 hours மேலே உட்கார முடிய மாட்டேங்குது. சில நேரத்தில் நம்ம சோம்பேறித்தனமாக இருக்கும் நமக்கே தோணும். பட் ஆக்சுவலாக நம்ம அந்த பர்சனாலிட்டிக்கு இல்லை அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ எது அதுக்கு காரணம் அப்படின்னா, மென்டலி டிஸ்டர்ப் ஆனது தான், வேறு எதுவுமே காரணம் கிடையாது. ஏன்னா நமக்கு அந்த சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நாலேஜ் இருக்குது, எல்லாமே ஓகே. திரும்ப ரீநீட்னு வந்ததுனால திரும்பவும் ஃபுல்லாக படிக்கணும், திரும்பவும் புக்கை எடுத்துக்கிட்டு ரொம்ப நேரம் உட்காரணும் அப்படின்னு வரும்போது ஆல்ரெடி மைண்டில் ஒரு மாதிரி டென்ஷன், இரிட்டேஷன் எல்லாமே கலந்து வரதுனால அது ஒரு மாதிரி சேச்சுரேட் ஆகிறதுனால நம்மளால் ரொம்ப நேரம் உட்காந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல. கரெக்டாக? தட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ஃபேக்டர். ஸோ அது வந்து லேசின்னு நம்ம எடுத்துக்க முடியாது, மென்டலி டிஸ்டர்ப் ஆனதுனால வந்த எஃபெக்ட். ஸோ அதாவது இதில் மெயினாக நம்ம பார்க்குறது, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணணுன்றது நம்ம பார்க்க போகிறோம். சில ரீசன்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ அதெல்லாம் சில ஐடியாஸ் தான் உங்களுக்கு இதில் நாங்கள் கொடுக்க போகிறேன். அதுக்கான ஃபேக்டர்ஸு, காரணங்கள் என்ன, எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது. ஜென்ரலாக நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறது தான், ஏன் பிரெயின் டயர்ட் ஆகுது, இந்த மாதிரி திரும்ப ரீநீட் வரும்போது மறுபடியும் ஒரு விஷயத்தை திரும்ப பண்ணும்போது வரக்கூடிய பிரச்சனைகள். அதுக்கப்புறம் எஸ், மார்க்கு ஏன் வந்து இப்போ ஒரு பெஸ்ட்டாக இப்போ திரும்ப மார்க் டெஸ்ட் எழுதும்போது ஏன் நல்ல மார்க் வர மாட்டேங்குது, எங்கே முன்னாடி நல்லா பண்ணியிருந்தா கூட இப்போ ஏன் பண்ண முடியல, இந்த மாதிரி பிரச்சனை. இதையெல்லாம் மெயினாக நம்ம இங்கே பர்ஃபெக்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? ரைட். இப்போது இந்த பர்டிகுலர் கேஸில் ஃபஸ்ட்டு நம்ம சில முக்கியமான விஷயங்களை இங்கே டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம். என்ன அப்படின்னா, இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணுங்கள். இந்த பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளுடைய ப்ரெஷருக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த பாயிண்ட்டை நீங்கள் ரீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதாவது கொஞ்சம் டைம் கொடுத்தேன் நான். நிறைய பேனிக்கான விஷயங்களை நீங்கள் கண்டினியூஸாக ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ என்னென்னா, திடீர்னு நீட் எக்ஸாம் கேன்சல் பண்ணணுன்னு ஆரம்பிச்சிலேருந்து நிறைய நியூஸ், சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்மளுடைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வரக்கூடிய நியூஸ் என்னவாக இருக்கும், நமக்கு ரொம்ப மாதிரி பேனிக்காகவே அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருக்கும், ஈஸியாக இருக்கும், அதே மாதிரி கொஸ்டின் திரும்ப வராது, இந்த தடவை வந்துட்டு ஃபிசிக்ஸ் கஷ்டமாக இருக்கும், மற்ற 2 ஈஸியாக இருக்கும், ஏதாவது ஒரு விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்லி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ போன தடவை இந்த தடவை நம்ம பெஸ்ட்டாக பண்ண முடியாதோ அப்படின்ற பிரச்சனை நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதுதான் மெயினாக. ரெண்டாவது, பேரண்ட்ஸு, இந்த தடவை நல்லா பண்ணிவிடுவியா, இந்த நல்லா மார்க் வாங்கிடுவியா, அப்புறம் நம்ம சொசைட்டி, ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் கொடுக்குற இந்த கேட்குற கேள்வி, அவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்குள்ளே நமக்கு அதுவே பெரிய ப்ரெஷர் ஆகிடும். இதுதான் நமக்கு பெரிய பிரச்சனை இப்போ கரண்ட்டாக இருக்கிறது. அதுதான் நம்மளை பாதி மெயின் ப்ரெஷராக கொண்டு போய் நிற்க வச்சுக்குது. கரெக்டாக? அது எல்லாருக்குமே இருக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு ரீசன். அதிலிருந்து முதல்ல நம்ம வெளியில் வந்தாகணும். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப படிக்கலான்னு முடிவு பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, சரி ஓகே ரீநீட்டுக்கு படித்தாகணும் போகலான்னு வந்தாலும் அடுத்து நமக்கு வரக்கூடிய பிரச்சனை இதுதான். ஒரே லைனில் திரும்ப திரும்ப படிச்சுட்டே மாதிரி இருக்கும். முதல்ல படிப்போம், மறந்து மைண்டில் சரியாக இருக்காது. 2வது லைன் படிப்போம், 3வது தடவை படிப்போம், அதே லைனு 4th 5th படிப்போம், எத்தனை தடவை படித்தாலும் மறந்து போகிற மாதிரியே இருக்கும். அது ஒன்றும் பெரிய லைனே இருக்காது, முக்கியமான பெரிய பாயிண்ட்டும் இருக்காது, அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுக்கு. ஆனால் எத்தனை தடவை படித்தாலும் மைண்டில் நிற்காத மாதிரியே இருக்கும். கரெக்டாக? அதே மாதிரி படித்தது ஏற்கனவே தெரிஞ்சு போகிற மறந்து போன மாதிரி இருக்கும். மார்க் டெஸ்ட் எழுதுறதுக்கே கொஞ்சம் நேரத்தில் பயமாக இருக்கும். மார்க் ரொம்ப கம்மியாக வரும்போது இன்னும் பயம் அதிகமாகுமோ, நம்ம படித்தது அந்த மாதிரி முன்னாடி இப்போ எழுதின டெஸ்ட் மாதிரி இப்போ இந்த டெஸ்ட் இல்லை அப்படின்னா, மார்க் வரலன்னா நமக்கு இன்னும் அதை நெகட்டிவாக கிரியேட் பண்ணி விட்டுருமோன்ற பயத்திலே நிறைய டைமில் மார்க் டெஸ்ட் எழுதுறத கூட அவாய்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி நிறைய டே பை டே நிறைய ப்ரெஷர், நமக்கு அந்த எக்ஸாமை பற்றின திங்கிங் ஜாஸ்தி ஆகிறதுனால ப்ரெஷர் டெய்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. எவ்ரிடே நம்ம அதை பற்றி யோசிச்சிட்டே இருக்கிறதுனால, அதுதான் மெயின். ஸோ அடுத்து இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிக்கணக்காக நம்ம உட்காந்து படித்தோன்னா மார்க் வந்துடும். ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் படித்தாலோ
இல்லை 15 மணி நேரம் படித்தாலோ இல்லை 8 மணி நேரம் 10 மணி நேரம் வாட் எவர் இட் இஸ், இவ்வளோ நேரம் படித்தா மார்க் வந்துடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது கிடையாது, அது ரொம்ப ராங். எவ்வளோ ஃபோக்கஸ்டாக படிக்கிறோன்றது தான் அங்கே விஷயம். நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்தாலே எல்லாமே மைண்டில் நின்றுடும். ஆசிலேஷன் இல்லாமல், டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், ப்ரெஷர் இல்லாமல், காமாக கிளியராக உட்காந்து நீங்கள் படிச்சிங்கனாலே அசால்ட்டாக உங்களுக்கு கான்செப்ட் எல்லாம் மைண்டில் நின்றுடும். ஏன்னா அந்த மைண்டு வந்து ப்ரெஷர் இல்லாமல் காமாக இருக்கும்போது எதை கொடுத்தாலும் உள்ளே ஏறும். பட் அதில் டீப்பாக நிறைய விஷயங்கள் உள்ளே ஓடும்போது, நிறைய யோசிக்கும் போது, நிறைய ப்ரெஷரு, ரொம்ப பேனிக்காக இருக்கும்போது சின்ன விஷயங்கள் கூட அது உள்ளே ஏற்ற முடியாது. ஸோ இதுதான் ஆக்சுவலாக மெயின் ரீசன். ஹவர்ஸ்ன்றது இங்கே மேட்ரு கிடையாது, ஃபோக்கஸ் தான் மேட்டர். உங்களால் எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷனோட அந்த சப்ஜெக்டை படிக்க முடியுதோ அதை பொறுத்து உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் ஈஸியாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ இட் இஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் த டைம். சரியா? அந்த இன்னொரு முக்கியமான பாயிண்ட். ஸோ இதை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரைட். அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம அதிகமாக படிக்கும்போது பண்ணக்கூடிய பிரச்சனை. ஏன்னா இது காமனாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்கும். நம்ம படிக்கும்போது சப்ஜெக்டை பற்றி ஃபுல் ஃபோக்கஸ் இருக்காது. அப்போ தான் எல்லாமே மைண்டில் வரும். இந்த செக்ஷன்லேருந்து கொஷின் வந்துட்டால் டஃப்பாக இருந்தால் என்ன பண்ணுறது, கட் ஆஃபை இன்க்ரீஸ் பண்ணிட்டா என்ன பண்ணுறது, இந்த தடவை மறுபடியும் ரீநீட் வரதுனால இப்போ நிறைய பேர் இன்னும் நல்லா படித்து எழுதுனாங்கன்னா நம்மளோட மார்க் வாங்கினா என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் நமக்கு இருக்கும். ஒரு வேளை மறுபடியும் ஃபெயில் ஆகிட்டா நம்ம என்ன பண்ணுறது, இந்த மாதிரி அந்த சப்ஜெக்டை பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணுறது போய் மைண்டில் படிக்கிறப்போ இந்த விஷயங்கள்லாம் மைண்டில் ஓடும். படிக்கும்போது அந்த சப்ஜெக்ட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து கேட்ட கொஷின்ஸ் எப்படி வந்து ஆன்சர் பண்ணணும், எப்படி கேட்டிருக்கிறாங்க, இந்த மாதிரி திங்க் பண்ணுறது இல்லாமல் நமக்கு இந்த ரீநீட்னு வந்ததுனால இந்த திங்கிங் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி திங்கிங் ஜாஸ்தியாக வர்றதுனால தான் சின்ன சின்ன விஷயங்கள் கூட மைண்டில் ஏறாமல் போகுது. ஏன்னா நம்மளுடைய ப்ரெஷரை இந்த மாதிரி திங்கிங் வந்து என்ன பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். அன்வான்ட் ப்ரெஷர் இதெல்லாம் நம்ம போட்டு திங்க் பண்ணக்கூடாது. நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். நம்மளால் முடியும், நம்ம எஃபோர்ட் போடுவோம், ஃபோக்கஸ்டாக இருப்போம், ட்ரை பண்ணுவோம், நம்மளுடைய பெஸ்ட்டை கொடுப்போம். அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் வந்தீங்கனாலே இதில் ப்ரெஷர் இருக்காது. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக்காமல் இருந்தீங்கனாலே இன்றைக்கி கரண்ட்டாக என்ன பண்ணணும், இன்றைக்கி என்ன பிளான் பண்ணணும், என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், எதை தரவு பண்ணணும், அந்த மாதிரி எவ்ரிடே பிளானோட நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி எக்ஸாமுக்கு போனீங்கன்னா குழப்பமே இருக்காது. ஃப்யூச்சரில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணும்போது, டீப்பாக நெகட்டிவாக திங்க் பண்ணும்போது பெரிய பிரச்சனை, அது ரொம்ப ப்ராப்ளம். அதை நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். இது கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். கரெக்டாக? ரைட். ஸோ அதுக்கப்புறம் அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டு ஏன் முக்கியம் அப்படின்றது ஒரு முக்கியமான பாயிண்ட். என்னென்னா நீங்கள் நிறைய டாபிக் இருக்குது, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாத்தையும் படிக்கணும், இவ்வளோ செக்ஷன் இருக்குது, இவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின். நீங்கள் அப்படி யோசிச்சிங்கன்னா அது ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம கையில் சிலபஸ் இருக்குது, 3 சப்ஜெக்ட் தான் இருக்குது, அதில் இருந்தால் கொஷின் வரப்போகுது. ப்ளஸ் நிறைய மாடல் கொஷின் ரிப்பீட் ஆக போகுது, ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஸோ நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லா மார்க் வாங்கலாம். நீங்கள் அதை திங்க் பண்ணுற ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அதை வந்து சின்ன விஷயத்தை கூட என்ன ஆகும், பெருசாக மாற்றி பயமுறுத்தி வச்சிடும், பெரிய விஷயம் கூட சிம்பிளாகி கொடுத்துரும். ஸோ அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அந்த விஷயம் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இல்லை டஃப்பான்றதை பொறுத்து இருக்குது. ஸோ சில பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப காம்ப்ளிகேட்டான விஷயங்களை அசால்ட்டாக பண்ணுவாங்க, நம்மளே பார்த்துருப்போம். சில பேர் சின்ன விஷயத்தை கூட ஒழுங்காக பண்ண மாட்டாங்க. கரெக்டாக? இது நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய பேர் பார்த்துருப்போம், சில பேர் நம்மளே அந்த மாதிரி கூட இருப்போம். கரெக்டாக? ஸோ இது வந்து அதுக்கு ரீசன் வந்து அவங்களுடைய அப்ரோச், ஒரு விஷயத்தை அவங்க பார்க்குற விதம் தான். தன்னால் முடியாது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாலே சின்ன விஷயம் கூட கஷ்டமாயிடும். எதை வேணாலும் பண்ண முடியும்னு நினச்சா எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் குட்டி விஷயமாகிடும், அசால்ட்டாகிடும். இந்த மைண்ட் செட் இருக்குது பார்த்தீங்களா, என்ட்ரன்ஸ் எக்ஸாமுன்னு கிடையாது, லைஃபுக்கே இந்த மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு விஷயத்துக்கும் கஷ்டம், நம்மளால் முடியாதுன்ற அந்த ஆங்கிள் உங்கள் மைண்டில் யோசிக்கவே கூடாது, அந்த ஆங்கிளில் போகவே கூடாது. என்னால் முடியாமல் எப்படி இருக்க முடியும், என்னால் முடியும், என்னால் எதையுமே செய்ய முடியும், என்னால் எஃபோர்ட் போட முடியும், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இந்த மாதிரி பாசிட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணிங்கனாலே உங்கள் பாடியில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாசிட்டிவ் ஆரா கிரியேட் ஆகும். உங்கள் பாடியில் பாசிட்டிவ் எனர்ஜி வந்துட்டாலே நீங்கள் செய்கிறது எல்லாமே பாசிட்டிவாக தான் நடக்கும், நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும். அதான் ரியாலிட்டி. புரியுதா? பாசிட்டிவ் தாட்ஸை கொண்டு வாங்க, மைண்டு சேச்சுரேட் ஆக விடாதீங்க. ஃப்யூச்சரை பற்றி, அதாவது அடுத்து ரீநீட் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் கொண்டு போகாதீங்க. ப்ராப்பராக பிளான் பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கான்சன்ட்ரேஷன் ஆன் த சப்ஜெக்ட். மார்க் டெஸ்ட்டு மார்க் எவ்வளோ வருது, எவ்வளோ பாசிட்டிவ் நெகட்டிவ், எவ்வளோ ஃபுல் மார்க் வந்திருக்குது, எவ்வளோ நெகட்டிவ் போக, ஏன் நெகட்டிவ் போயிருக்கு, இந்த மாதிரி அனாலிசிஸ் ஃபுல்லாக சப்ஜெக்ட் திங்கிங்லேயே இருங்க. அது ஆட்டோமேட்டிக்காக உங்களை மார்க் வந்து கொண்டு வந்து கொடுத்துரும். நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு பிளானோட போன்றது என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் அது பாசிபிள் கிடையாது. கொஸ்டின் பேப்பர் வந்ததுக்கப்புறம் தான் எதோ என்ன நடக்க போகுது நமக்கு தெரியும். அதுக்குள்ளே இங்கே பெஸ்ட்டாக பண்ண வேண்டிய விஷயத்தை இப்போ விட்டுட்டு அங்கே போய்ட்டு ஃபீல் பண்ணக்கூடாது, இல்லை அப்புறம் என்ன நடக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. நம்ம கையில் அதெல்லாம் கிடையாது. நம்ம கையில் இருக்கிறது இப்போதைக்கு டைமு, சிலபஸ்ஸு, அப்புறம் நம்மளுடைய எஃபர்ட்டு, இதான் நம்ம கையில் இப்போ இருக்குது. அதை கரெக்டாக பாசிட்டிவாக பண்ணிங்கன்னா ஈஸியாக மார்க்கு ஸ்கோர் பண்ணிட முடியும்.
புரிஞ்சுதா? ரைட். ஸோ ஐ ஹோப் ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்து முக்கியமான இன்னொரு சம் இம்பார்ட்டன்ட் கான்செப்டோட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். பை.